ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக புளிக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு, 1/4 கப் தேங்காய், 3/4 கப் வெல்லம், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வெறும் கடாயில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவை போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோரில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே சேம் கடாயிலேயே ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப்பு வெல்லத்தையும் அதுலேயே ஆட் பண்ணிடலாம். 3/4 கப்பு வெல்லம் நல்லா கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. அதில் எதுவும் தூசி இருக்கும், அதனால் அதையும் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு கடாயையும் ஒரு அலம்பிடுங்க. இப்போ கடாயை திருப்பியும் வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம். வெள்ளை தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் கொதிக்க வச்சு ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், மாவு நல்லா தளன்னு வரணும். இப்போ மீதி இருக்கிற 1/4 கப் தண்ணியையும் ஊற்றிட்டேன். மொத்தமாக நம்ம 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும், அது வரைக்கும் கிளறிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாதிரி கிளறதுக்கு. இப்போ கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் நான் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு மேலே வாழை இலை போட்டு மூடி வச்சுருக்கேன். தண்ணி சிம்மில் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இங்கே கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குது. கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா விரிசல் இல்லாமல் இருக்கும். கையில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரத்துக்காக. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு மாவை எடுத்து உருட்டி ரோல் பண்ணிவிட்டு கை விரல் பதிகிற மாதிரி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா புளிக்கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுடுங்க. நீங்கள் பிடிச்சி டைரெக்டாக இட்லி பானையிலையும் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிளேட்டில் பிடிச்சிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இட்லி வேகிற டைம் தான் ஆகும், அதாவது ஒரு 7 to 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே வேத்து விட்டா மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் பண்ணணுங்கிறதுல, ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை நீங்கள் ஈஸியாக ஒரு வித்தின் 1/2 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லா தான் இருக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். தேங்க்யூ.